வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அவல் உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா நல்லா கரெக்டா ஊறிடுச்சு. நீங்க சப்போஸ் நீங்க இந்த கெட்டி அவல் போடுறீங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் சுடுதண்ணி வச்சு அப்படி ஊற போட்டு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி இருந்தா அதை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிங்க. இப்ப தாளிப்பு எப்படின்ட்டுன்னு பாத்திரலாம். பெரிய வெங்காயம் ஒண்ணு கொஞ்சம் பொடியா கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் ஒண்ணு, இந்த குண்டு மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தழை பொடியா, கருவேப்பிலை தலையும் பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் குழந்தைகள்லாம் சாப்பிட்றப்ப கூட அதை எடுத்து போடாம இதுலயே கலந்து சாப்பிடுவாங்க. தாளிப்பு பார்த்துக்கலாம். எண்ணெய் பாருங்க, இந்த அளவு. கடுகு உளுந்து இந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோன்னு சீரகம் இவ்வளவு போட்டுக்கலாம். இது இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த மிளகாவும் வெங்காயமும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காய பவுடர் இந்த அளவு, உப்பு இந்த அளவு, அரை ஸ்பூன் அளவு உப்பு. உப்பு காரம் எப்பயுமே வீட்டளவு போட்டுக்கோங்க. சர்க்கரை இந்த அளவு. லைட் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது இப்ப பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இதோடைய அவல் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலையும் இதோட போட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் கூட வேணும் இன்னும் அதிகமா அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கலாம். உப்புக்கு என்ன பத்தலைன்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போடுறேன். சூப்பரான ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க அந்த லேசான அவல் போட்டீங்கன்னா கழுவி உடனே தாளிச்சிருங்க. ஊற வைக்கணும்ட்டுன்னு அவசியம் இல்லை. தண்ணி வடிச்சிட்டு அப்பயே தாளிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம். அவல் உப்புமா இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்